Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது dry manchurian. இது எப்படி செய்யறது, என்னென்ன ingredients பார்க்கலாம். வாங்க friends ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ 5 முட்டை உடைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு pepper, கொஞ்சம் salt. இது ரெண்டும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நம்ம வேக வைக்க போறோம் முட்டையை. mix பண்ணிட்டு பார்க்கலாம் friends. Friends பாருங்க pepper, salt எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணியாச்சு முட்டையை. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பவுல்ல வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இல்ல அப்படியே ஊத்திடலாம். ஊத்திட்டு நம்ம ஆவியில வேக வைக்க போறோம். பார்க்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स பாருங்க நம்ம ஆவியில வேக வைக்க போறோம். 15 to 20 minutes ஆகும். பார்க்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स பாருங்க இப்போ முட்டை நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதா ஸ்லைஸ் போட்டுறலாம். ஸ்லைஸ் போட்டுட்டு பார்க்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स பாருங்க நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்த்தறலாம். 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு, 1 ஸ்பூன் சில்லி தூள், தேவைக்கேற்ப தண்ணி. இது எல்லாமே நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணனும். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் फ्रेंड्स. மைதா மாவு, சோள மாவு, சில்லி தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டை பீஸ் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றா சேர்த்து கோட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பேட்டரில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம வேக வச்ச முட்டையை. இப்போ நான் வந்து ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். அந்த ஆயிலில் இந்த ஒவ்வொன்றா முட்டையை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ஒவ்வொரு முட்டையை சேர்த்திடலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எக் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சேஃபாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது எண்ணெய் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இது இனி ஒரு மசாலா ரெடி பண்ணணும் மஞ்சூரியனுக்கு. அது என்னங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சூரியன் பண்ணதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கேன் எக் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறம் கேப்சிகம், க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்திடலாம். இது நல்லா வதங்கணுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸஸ் எல்லாமே சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 spoon tomato sauce,
1 ஸ்பூன் சோயா சாஸ். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா சாஸ்லேயுமே வந்து சால்ட்டு சேர்த்திருக்கும். ஆனால் இந்த டைமில் லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் பத்தலைன்னா நீங்கள் சால்ட் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்திடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும் ஆகட்டும். இந்த சாஸு வெங்காயம் எல்லாமே வந்து இதில் நல்லா செட் ஆகணும். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். 2 நிமிஷம் நல்லா வணங்கணும். நம்மளோட ட்ரை மஞ்சூரியன் ரெடி. இது வந்து சாதத்துக்கு இல்லை சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ட்ரை மஞ்சூரியன் ரெடி. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ட்ரை மஞ்சூரியன் ரெடி. வா, பார்க்கும்போது செமையாக இருக்குது. ஸ்மெல் அரோமா அப்படியே இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக அட்டகாசமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதத்துக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு அதுக்கெல்லாமே வந்து சூட்டபுளாக இருக்கும். செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாவ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.